ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷிரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் ரிடக்ஷன் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ரெடியூஸ் பண்ணுறது, அப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ரீசெண்டாக வந்து குஷ்பு அவர்கள் வந்து ஒரு 1 வீக் பிஃபோராக வந்து வெயிட் ரிடக்ஷன் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஆட் ஆன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன் 2 இயர்ஸ் பிஃபோர் லாக்டவுன், ஃபஸ்ட்டு லாக்டவுன்லேருந்தே அவங்க வந்து வெயிட் ரிடக்ஷன் வந்து சாலிடாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது நம்ம வந்து நிறைய இன்டர்நெட்டில் அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு பிஃபோராகவே வந்து வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் நிறைய சாப்பிட்டு வந்து வெயிட் ரிடக்ஷன் வந்து ஆனாங்க. இந்த ஒத்த ரூபா தரேன் அப்படின்ற சாங்கில் வந்து அவங்க நிறைய வெயிட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வர படங்களுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன் வேணும் அப்படின்றதுனால அவங்க வெள்ளரிக்காய் வந்து சாப்பிட்டு நான் வெயிட் ரிடக்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புக்ஸ்லாம் நிறைய வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து அவங்க வெயிட் ரிடக்ஷன் வந்து யோகா, அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா நிறைய ஆசனாஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி வந்து வெயிட் ரிடக்ஷன் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளாம் நினைக்கிறோம் இந்த ஏஜ் தான் வெயிட் ரிடக்ஷன் ஆகும், அந்த ஏஜ் தான் வெயிட் ரிடக்ஷன் பண்ண முடியும், நம்மளால் வெயிட் ரிடக்ஷன் வந்து பண்ண முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ணாவே வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்தியன் கல்ச்சர் பிரகாரம் நம்ம வந்து ரைஸ் வந்து கொஞ்சமாவது இன்டேக் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா பிகாஸ் நம்மளுடைய காலங்காலமாக வந்து நம்ம அப்படி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது ரைஸ் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து அப்படி தான் ஜீன் வந்து அப்படி தான் நம்மளுக்கு உருவாகிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றது வந்து தவிர்க்கணும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சுகர் வந்து கன்ஃபார்மாக வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ கால் சுகராக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பிகாஸ் ஃபேட் வந்து பேர்ன் ஆகுது வந்து ஆகவே ஆகாது. நீங்கள் சுகர் சாப்பிட்டீங்கன்னா இந்த சைட்ஸ்லாம் வந்து செதை இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கையில் வந்து ஓவராக செதை இருக்கும். அதெல்லாம் வந்து சுகர் வந்து நம்ம இன்டேக் வந்து நிறைய எடுத்துகிட்டு அங்கங்கே பல்ஜ் ஆகிட்டு அது வந்து கரையாது. ஸோ சுகர் வந்து நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது. ஒருத்தங்க வந்து ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னாக்கா, பேர்ன் ஆகணுன்னாக்கா நம்ம பசிச்சா மட்டும்தான் நம்மளுடைய இது வந்து பேர்ன் ஆகும், ஃபேட் வந்து பேர்ன் ஆகும். நம்ம வயிற்றை வந்து நம்ம பசிக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஃபேட் வந்து கண்டிப்பாக பேர்ன் ஆகாது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு வந்து பசிக்குதுன்றதுனால சாப்பிட்ருவோம் நம்ம. அதே நேரத்தில் வந்து இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும், மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்கும். ரெண்டாவது வந்து இப்போதைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஜாப் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அப்படி ஒன்றும் பெருசாக வரல. இப்போல்லாம் வந்து மணி வந்து மேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். நிறைய டிப்ரெஷன் இருந்தாக்கா நிறைய வந்து அந்த டிப்ரெஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். இப்போ 2 தோசை சாப்பிட்றோன்னாக்கா 3 தோசையே சாப்பிட ஆரம்பிப்போம், அந்த டிப்ரெஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. நிறைய வந்து நம்ம குழந்தைங்க மூலிமா டிப்ரெஷன் வந்தாலும் சரி, ஹஸ்பண்ட்ஸ் மூலிமா டிப்ரெஷன்ஸ் வந்தாலும் சரி, நம்ம வந்து வெளியே இருக்கவங்க மூலியம் டிப்ரெஷன்ஸ் வந்தாலும் சரி நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். பிகாஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரெஷனை வந்து கம்மியாக்கிறதுக்கு வந்து சில பேர் நல்லா தூங்குவாங்க, ஆனால் 90% ஆஃப் த பீப்புள் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். அந்த சாப்பிட்றது வந்து ஏதோ ஒரு தாட் ப்ராசஸில் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். பிகாஸ் காலையில் எழுந்தோடனே எதுக்குடா எழுந்துக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு தான் எழுந்துப்போம். நிறைய வந்து ஒரு டிப்ரெஷன்லேயே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். அந்த மாதிரி சாப்பிடாமல் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோன்னு பார்த்துக்கணும். நிறைய ஹோட்டல் ஃபுட்ஸ் வந்து வாங்காமல் நம்ம வீட்லேயே சமைக்கிற சமையல் வந்து சாப்பிட்டாவே நம்ம வந்து வெயிட் ரிடக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஆனால் குஷ்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்க வந்து நிறைய ஃபுட்டி இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வீட்டு வேலைகள்லாம் அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தேன், அதனாலேயே எனக்கு வெயிட் ரிடக்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் சின்ன யோகாஸ், சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணாவே வந்து அட்லீஸ்ட் ஒரு நிறைய பேர் என்னென்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிராஸ்டிக் சேஞ்ச் உடனே வேணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி முடியாது. ஒரு சில பேர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பாடி ஒரு 3 months கழிச்சு தான் சில பேருக்கு 1 kg குறையும். சில பேருக்கு வந்து 3 monthsல வந்து ஒரு 6 kgs அந்த மாதிரி குறைஞ்சிடும். அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி தான் குறையும். ஸோ அதனால் ஃபேட் வந்து பேர்ன் பண்ணுறது வந்து ஈஸி. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுட்டு வந்து என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம யோசித்து சாப்பிட்டாவே கரெக்டாக இருக்கும். 3 வேளை வந்து கரெக்டாக நம்ம சாப்பிட்டாவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுட்டை வந்து 8 மணிக்குள்ளார முடிச்சிடுங்க. அடுத்த நாள் காலையில் தான் 8 மணிக்கு தான் சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கோங்க. அதே நேரத்தில் வந்து
அந்த டைமில் உங்களுக்கு பசிச்சுதுன்னா தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து சூ பண்ணலாம். அப்புறமா வந்து கடுக்காய் இருந்துச்சுன்னா அதை உடச்சிட்டு ஒரு வாய் வச்சுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏலக்காய், லவங்கம், கடுக்காய் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய தண்ணி வந்து இன்டேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் வந்து ஒரு 3 மந்த்ஸில் வந்து 2 to 3 மந்த்ஸில் வந்து நல்ல ரிடக்ஷன் வந்து வரும். அதே மாதிரி சில யோகா ஆசனாஸ் எல்லாம் பண்ணிங்கன்னாவே வெயிட் ரிடக்ஷன் வந்து சூப்பராக ரெடியூஸ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். அதே மாதிரி சில பேர் வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து உடனே மட்டும் பார்த்துறாதீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 1 இயர் வந்து அதுக்கு டைம் பீரியட் கொடுங்க. இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஒரு 1 இயருக்கு வந்து டைம் பீரியட் கொடுங்க. மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வெளியே சாப்பிட்றீங்கன்னா ஓகே, இல்லை 2 months ஒன்ஸ் வந்து வெளியே சாப்பிட்றீங்கன்னா ஓகே. சில பேர் வந்து வீக்லி ஒன்ஸ், வீக்லி ட்வைஸ் எல்லாம் வெளியே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் வந்து கன்ஃபார்மாக ஆகாது. பிகாஸ் அவங்களுடைய ஆயில் ஆஃப் ஃபுட் வேறு, நம்மளுடைய ஆயில் ஆஃப் ஃபுட் வேறு. நம்ம ரீயூஸ் பண்ண மாட்டோம். ஹோட்டல்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸில் வாங்கினாலும் ரீயூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து வெளியே ஃபுட் வாங்கினீங்கன்னாக்கா டபுள் த ஃபேட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். அதுவே நீங்கள் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்மியாக தான் ஃபேட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது நார்மலாக நம்ம ஒர்க்கிங்லேயே வந்து ரிடக்ஷன் வந்து ஈஸியாகிடும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து குஷ்பு அவர்கள் வந்து உடல் எடையை வந்து குறைச்சாங்க. அவங்க குறைச்சது மட்டும் இல்லை, நான் வந்து எப்படி குறைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக குறைக்கலாம் அப்படின்றதும் உங்களுக்கு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 6 monthஸில் உங்களுடைய வெயிட் ரிடக்ஷன் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நீங்களே டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.